கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாற்கு 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் முடிவிலே டிசம்பர் மாதத்திலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டிருக்கிறதாக, எப்பொழுது இந்த காரியங்களுக்கு முடிவு ஏற்படும் என்று கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு என்ற நாமத்தினாலே கர்த்தர் இன்றைக்கு காற்றையும் கடலையும் உங்களை சுற்றிலும் காணப்படுகிற எல்லா போராட்டங்களிலும் இருந்து உங்களை விடுவித்து ஒரு மிகுந்த அமைதலை உங்களுக்கு தந்தருளுவாராக என்று நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அன்று சீஷர்களும் இடத்தில் வந்து காற்றும் கடலும் கொந்தளிக்கிறதே என்று சொன்னபோது, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினது போல, இன்று எங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை விசுவாசத்தில் நாங்கள் குறைவுபட்டாலும் எங்கள் சுற்றிலும் உள்ள காற்றையும் கடலையும் நீர்தாமே அதட்டும்படியாக, ஒரு அமைதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வந்த ஒருவரும் கெட்டு வெறுமையாக திரும்பினதில்லை. ஆகவே இன்றைக்கு என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அமைதலை நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அமைதியை கட்டளையிடுவாராக. ஆமென்.